வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு ஐங்குறுநூறு நூலில் இடம்பெற்றுள்ள மருத திணையில வேட்கை பத்து அப்படிங்கிற பகுதியில நெல் பல பொலிக பொன் பெரிது சிறக்க இந்த பாடலை பத்தி பார்க்கலாம். ஐங்குறுநூறு நூல் குறிப்பு, பாடலுக்கான விளக்கம் இதையெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் UN அஃபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நதி. ஐங்குறுநூறு நூல் குறித்து பார்க்கலாம். இந்நூல் சங்க இலக்கியங்களுள் 8 தொகை நூல்களுள் ஒன்றா இடம்பெறுது. அகப்பொருள் பற்றி பாடக்கூடியதா இருக்குது. இந்நூலில் 5 திணைகள் பற்றி பாடப்பட்டுள்ளது. ஒரு திணைக்கு 100 பாடல்கள் வீதம் மொத்தம் 500 பாடல்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு பாடல்களும் சிற்றலை 3 அடியாகவும் பேரலை 6 அடியாகவும் கொண்டுள்ளது. அதாவது 3 அடி முதல் 6 அடிக்கு உட்பட்டு ஒவ்வொரு பாடல்களும் அமையும். இவ்வாறு 5 திணைகளுக்கும் குறுகிய அடியினை உடைய பாடல்கள் இடம்பெற்றுள்ளதாலும் ஒவ்வொரு திணையிலையும் 100 பாடல்களை கொண்டுள்ளதாலும் இந்நூலுக்கு ஐங்குறுநூறு அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. இந்நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் என்பவராகும். தொகுப்பித்தவர் யானை கச்சை மாந்தரன் சேரல் இரும்பொறை என்ற சேரவேந்தன். இந்நூலில் இடம்பெற்றுள்ள குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய 5 திணைகளுக்கு உட்பட்ட பாடல்களையும் 5 புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. மருத திணை ஓரம்போகியார், நெய்தல் அம்மூவனார், குறிஞ்சி கபிலர், பாலை ஓதலாந்தையார், முல்லை பேயனார் போன்ற புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. இந்நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்பவராவர். இந்நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் கடை சங்கத்தை சேர்ந்ததா கருதப்படுகிறது. இப்போ பாடலை பார்த்துடலாம். வேட்கை அப்படிங்கிறது விருப்பம். தலைவியோட விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய 10 பாடல்களுடைய தொகுப்பு அப்படிங்கிறனால வேட்கை 10 அப்படிங்கிற தலைப்பை பெற்றுள்ளது இந்த பகுதி. தலைவன் தலைவியை மணந்து கொண்டதுக்கு அப்புறமா அவளுடைய விருப்பங்களை அறிந்து கொள்ளும் விதமா தோழியிடம் கேட்கிறான். அதற்கு தோழி தலைவி பத்தி சொல்லக்கூடிய செய்தியா இந்த பாடல்கள்லாம் இடம்பெற்றுள்ளது. வாலி ஆதன் வாலி அவினி நெல் பல பொலிக பொன் பெரிது சிறக்க என வேட்டோலே யாயே யாமே நனைய காஞ்சி சினைய சிறுமின் யானர் ஊரன் வாழ்க பாணனும் வாழ்க என வேட்டேமே. இந்த பாடல் மருத திணையில வேட்கை 10 அப்படிங்கிற பகுதியில முதல் பாடலா இடம்பெற்றுள்ளது. மருத திணை பாடியவர் ஓரம்போகியார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பாடலுடைய கூற்று என்ன அப்படின்னா, புறத்தொழுக்கத்திலேயே நெடுநாள் ஒழுகி இது தகாது என தெளிந்த மனத்தனாய் மீண்டு தலைவியோடு கூடி ஒழுகா நின்ற தலைமகள் தோழியோடு சொல்லாடி யான் அவ்வாறு ஒழுக நீயிர் நினைத்த திறம் யாது என்றாருக்கு அவள் சொல்லியது. இப்போ கூற்றுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். பரத்தையர் உறவில் நெடுநாள் வாழ்ந்த தலைமகன் தன்னுடைய பிழையை உணர்ந்து தன் மனைவியை மீண்டும் கூடினான். அப்போது தோழியை நோக்கி, நான் உங்களை பிரிஞ்சு வாழ்ந்த இந்த நாட்கள்ல என்னை பத்தி நீங்க என்ன எண்ணி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி தலைவன் கேட்க அதற்கு தோழி கூறும் பதிலா இந்த பாடல் அமைந்துள்ளது. இப்போ பாடலுக்கான பொருளை பார்க்கலாம். வேட்கை 10 பகுதியில இடம்பெறக்கூடிய 10 பாடல்கள்லையுமே வாலி ஆதன் வாலி அவினி அப்படிங்கிற சொற்றொடர் இடம்பெறும். எதனால அப்படின்னா, அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனான வாலி என்பவனும் அவனுடைய மகனான இளவரசன் அவினி என்பவனும் நீண்ட நாட்கள் வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி பாடலை தொடங்குறாங்க. முதல்ல தாய் வேண்டது என்ன அப்படின்னும் அவளுடைய மகளான தலைவி வேண்டுறது என்ன அப்படின்னும் சொல்றாங்க. தாயானவள் வாலி ஆதன் வாலி அவினி. எம் மன்னனாகிய ஆதனும் இளவரசனாகிய அவினியும் நெடுநாட்கள் வாழ வேண்டும். அடுத்து நெல் பல பொலிக பொன் பெரிது சிறக்க. எம் நாட்டு வயல்களில் நெல் வளம் சிறக்கட்டும் பொன் வளம் பெருகட்டும் இப்படி அவளுடைய தாய் வேண்டி கேட்கிறா. ஆனா தலைவியோ நனைய காஞ்சி சினைய சிறுமீன் யானர் ஊரன் வாழ்க. நிறைய அரும்புகளை கொண்ட புன்னை மரங்களும் முட்டைகளை மிகுதியாக கொண்ட சிறு மீன்களும் வாழக்கூடிய ஊரின் தலைவனாகிய என் தலைவன் வாழட்டும். அதாவது குறிப்பால பொருள் உணர்த்துற மாதிரி இருக்கு. தலைவனானவன் நறுமணம் கமலக்கூடிய காஞ்சி மலர்களும் புலால் நாற்றம் வீசக்கூடிய மீன்களும் ஒரே சேர இருக்கக்கூடிய நாட்டை சேர்ந்தவன். அதுபோல அவன் கற்பில் சிறந்த குல மகளிரையும் பரத்தையரையும் ஒரே நிகராக கொண்டு வாழ்கின்றான் அப்படிங்கிற பொருளை உணர்த்துற மாதிரி இந்த வரிகளை தோழி எடுத்துரைக்கிறா. பாணனும் வாழ்க என வேட்டேமே.
எம் தலைவனை காக்கக்கூடிய பாணனும் நீண்ட நாட்கள் வாழ்க அப்படின்னு சொல்லி தலைவி வேண்டுவதா இந்த பாடலை தோழி தலைவனிடம் சொல்றா. பாடலுக்கான விளக்கத்தை சுருக்கமா பார்க்கலாம். தாயானவள் நாட்டு வயல்களில் நெல் வளம் சிறக்கட்டும் அப்படின்னும் நாட்டில் பொன் வளம் பெருகட்டும் அப்படின்னும் வேண்டி கேட்குறாங்க. ஆனால் தலைவியோ அரும்புகள் நிறைந்த புன்னை மரங்களும் முட்டைகளை மிகுதியாக கொண்ட சிறு மீன்களும் நிறைந்த ஊரின் தலைவனாகிய என் தலைவன் வாழட்டும். தலைவன் தன்னை பிரிந்து வாழ்ந்தாலும் கூட அவன் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி நினைக்கிறது அவளுடைய கற்பின் திறத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. அது மட்டும் இல்லாம என்னுடைய தலைவனை பாதுகாக்கக்கூடிய பாணனும் நெடுநாள் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துற மாதிரி இந்த பாடல் இடம்பெறுது. தாய் இப்படியெல்லாம் நாட்டை பத்தி வேண்டுனாலும் தலைவி உன்னை பத்தி மட்டும்தான் வேண்டுவா, நீ நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் யோசிப்பா அப்படிங்கிறத இந்த பாடல்ல வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க. இந்த பதிவுல ஐங்குறுநூறு, நூல் குறிப்பு, பாடல், பாடலுக்கான விளக்கம் இதெல்லாம் பார்த்தோம். இந்த பதிவு இதோட முடிவு பெறுது. மீண்டும் இதே மாதிரி ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன். நான் தமிழ்நதி. நன்றி.